ரோகன் ஜோஸ் இது காஷ்மீரியுடைய பாரம்பரியமான ஒரு சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் சரி, உலகம் முழுவதும் உள்ள ஸ்டார்ஸ் அண்ட் விஐபிஸ் எல்லாருமே இந்த ரெசிபியை தேடி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களாம். அந்தளவு வேர்ல்ட் ஃபேமஸான ரெசிபியாங்க. அப்படி என்ன இந்த ரெசிபியில் இருக்குதுன்னு நானும் தேடி பார்த்து சமைச்சேங்க. உண்மையிலே இருக்குங்க, அட்டகாசமான ரெசிபி. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் 2 பே லீவ்ஸ், 3 கருப்பு ஏலக்காய், 4 சாதா ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழுமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம மூட்டை கட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டன் நல்லி எலும்போடு தான் இருக்கணுங்க. ஒவ்வொரு பீஸும் 50 கிராம் சைஸில் இருக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு 200 கிராம் ஆயில் சேர்த்துருக்கேன். 400 கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து அது நல்லா ப்ரௌனாக வரும், கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. கேரமலைஸ் ஆகணும். ஆனதும் நம்ம இந்த மட்டனை சேர்த்து இந்த மட்டனையும் வெங்காயத்தையும் 5 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கரம் மசாலா மூட்டையும் சேர்த்து பாத்திரத்தை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்ததும் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். 1 ஹவர் லோ ஃப்ளேமில் தான் இது வேகணுங்க. குக்கரில் போட்டு குக் பண்ணவே கூடாது. குக்கரில் போட்டோன்னா இந்த ரெசிபி நல்லாவே வராது. இதை அடிகனமான பாத்திரத்தில் சமைக்கிறாங்க. அடுத்து நம்ம நல்ல இது கொதித்ததும் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஏன்னா இது காஷ்மீர் ரெசிபி, அதனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட குங்குமப்பூவும் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இது காஷ்மீரி ரெசிபி. அதையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். அது லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டே இருக்க. அடுத்து 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஜாதிபத்திரி, 3 கருப்பு ஏலக்காய், 8 சாதா ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து ஒரு துண்டு பட்டை அதையும் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம திறந்து அந்த மசாலா மூட்டியை வெளியே எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து அதோட கெட்டி தயிர் 200 ml 200 கிராம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு அப்படி லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகிட்டே வரணுங்க. நல்லா குக் ஆனதும் அப்படியே எண்ணெய் விட்டு தனியாக வந்துடுங்க. கடைசி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே அந்த மட்டன் எலும்போடு தான் இருக்கும், ஆனால் நம்ம கையை வச்சோன்னா அப்படி சாஃப்டாக மட்டன் தனியாக வந்துடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. பார்க்கும்போது செக்கச்செவியல்னு அவ்வளோ சிகப்பாக இருக்குங்க. காரமாக இருக்கிற மாதிரி கரெக்டான காரத்தோட அப்படியே ஒரு ஸ்வீட் தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த ஸ்வீட் தன்மை இருக்குன்னா இந்த வெங்காயம் தாங்க. அந்த வெங்காயத்தை நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அதுவும் அந்த தயிரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதுங்க. உண்மையிலே இது ஒரு அட்டகாசமான ரெசிபிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல்